இருக்கலாம்னு அன்னைக்கு நம்ம வண்டியை எடுத்துட்டு அன்னை பிராய்லருக்கு வந்துட்டோம். அங்கே வந்து பார்த்தா காடை 60 ரூபா சொன்னாங்க. அப்படியே நம்மளுக்கு ஒரு 10 காடையை அறுத்து கொடுங்கன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் 10 காடையை எடுத்து நம்மளுக்காக அறுத்து கொடுத்தாரு. காடை பார்த்துக்கங்க, காடை நல்லா கழுவிக்கணும். மொத்தம் 10 காடை எடுத்துருக்கோம். இங்கே பாருங்க, நல்லா இந்த ரத்த பசையெல்லாம் நல்லா கழுவிக்குங்க. பார்த்தீங்களா, இது மாதிரி பிசுரா நான் இந்த எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. புது வகையானது, அதாவது எல்லாம் முட்டையை ஊற்றி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி இப்போ பாருங்களேன் கார்ன்ஃப்ளவர் வந்து போட்டுக்கணும். கரம் மசாலா பார்த்துக்கோங்க. மிளகாய்த்தூள், அடுத்தது தனியா பவுடர், உப்பு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து தண்ணியை ஊற்றுனீங்கன்னா நல்லா பேஸ்டாட்ட போயிடும். அது மாதிரி வேணாம், இது வந்து பண்ணி பாருங்க, இது நல்லா இருக்கும். மசாலாவை நல்லா கிளறிடணும், இந்த மாதிரி ட்ரையாக ஆக்கிடணும். மசாலா இப்போ சாறு அப்படியே நல்லா தடவிக்கணும். இல்லை ஏற்றி மாஸ்டர் மோகன் மாமா பார்த்துக்கங்க நண்பர்களே, அவர் பையன் இப்படி இருக்கணும். காடை அருமை அருமை அருமை. இந்த பார்த்தீங்கன்னா நம்ம காடையை மசாலா தடவி வெயிலில் காய வச்சுருக்கோம். ஒரு அரை மணி நேரம் காஞ்சதுக்கப்புறம் எடுத்து அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறோம். இது டிஃப்ரெண்ட் ஸ்டைலு, மோகன் மாமா ஸ்டைலு. பார்த்துக்கங்க நண்பர்களே. அடுப்பை பற்ற வச்சுட்டோம். மோகன் மாமா சமைக்கிறாரு. சட்டி கோல்டு வின்னர் அப்படி மேலே தூக்குங்க. அப்படியே 1/2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிடுங்க, நல்லா காயட்டும். சூடாகட்டும். எனக்கு எண்ணெய் பார்த்தான்னு நினைக்கிறேன். காடை 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 ஓகே. உண்டா அடிக்க காடை அப்படி அழகா புரியுது. பாருங்க அப்படியே கிரு மாதிரியே வருது பார்த்தீங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம டீம் எல்லாம் உட்காந்துருக்கோம். பார்த்துக்கங்க, சிவா, அடுத்தது மாதவன், அவர் பார்த்துங்க குட்டி யூடியூபர், இவர் ரவி அண்ணே. இருங்க நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம காடையை அப்படியே ஸ்ப்ரே பண்ணுறோம். காடையை நல்லா இப்படி பிரட்டி போடுங்க, அப்பதான் நல்லா வேகும். நல்லா ஸ்ப்ரே ஆகுதா பார்த்துக்கோங்க. எண்ணெய் எடுத்து உள்ள ஊற்றுங்க. அப்படி ஃபுல்லாக பாருங்க. அருமையான கடை, அருமை 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 அருமை. நல்லா அப்படியே பரட்டி விடுங்க. ஸ்ப்ரே பண்ணுறவர் நம்ம மோகன் மாமா இந்த வாரம் காடையை பண்ணுற மாதிரி பண்ணி தரார் நம்மளுக்கு. 10 காடை பயங்கரமாக சமைக்கிறோம். நண்பர்களே, இது வந்து புளியங்குச்சி. அதாவது புளியங்குச்சியில் சமைச்சோம்னா இதில் இருக்க புகை தன்மை வருது பார்த்தீங்களா, இந்த புகை வெளியே வருது பார்த்தீங்களா, இது வந்து ஆவி அந்த உணவுப் பொருட்களை லைட்டாக சாப்பிட்றப்ப உடம்புல இருக்கிற நோயெல்லாம், அதாவது தோல் நோயெல்லாம் போயிடும்.
அப்படி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் புளிய மட்டையில் சமைக்கிறோம். லைட்டாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் மசாலா தடவி மறுபடியும் இன்னொரு ஸ்ப்ரே லைட்டாக லிக்விடாக ஸ்ப்ரே பண்ணதை பாருங்க, சூப்பராக இருக்கு. இது பொம்பளை காடை சைடில் காடை வறுவல் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சமைக்கிறோம். பக்கத்துல நம்ம காடையை பயங்கரமா வறுத்து முடிக்க போறோம். கேபிசி ஸ்டைலு புளியா மரம் ஒரு கட்டையை வச்சு 20 காடை பயங்கரமா இருக்கிறோம். மொத்தமா புல் காடை நண்பர்களே. பாத்துக்கங்க அழகா அருமை 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 அருமை. கபார் தம்பி, கடி தம்பி, ஒரு கடி ரைட், ஓகே. ஆனியன் பாருங்க, ஆனியன் லெமன் 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 லெமன். அருமை அருமை. காடையை கடிச்சு இழுக்கிறப்ப வேற லெவல் டேஸ்ட், நல்லா ஸ்ப்ரேயா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த கறியை பிச்சு சாப்பிட்றப்ப வேற லெவல் டேஸ்ட் நண்பர்களே. கடைசியா பாத்தீங்கன்னா காடையை புல் எலும்பு இல்லாம கடிச்சு நீட்டா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு வழியா காடை ஸ்ப்ரே முடிஞ்சிச்சு இந்த வாரம். அடுத்த வாரம் KFC சிக்கன், உங்களுக்கு விருப்பமான KFC சிக்கன். அதுவுமே எல்லாம் கேட்குறாங்க KFC சிக்கன். அதனால அடுத்த வாரம் கண்டிப்பாக KFC சிக்கன் செய்கிறோம்.